வணக்கம். இது என்டிகே வலைஒலி, குவைத்திலிருந்து செந்தில். குறிப்பாக நாம் தமிழ் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து எண்ணற்ற நாம் தமிழ்ச்சி ஆதரவாளராக அண்ணன் சீமானுடைய அரசியலை பேசி, சீமானுடைய போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், நாம் தமிழ்ச்சியுடைய கொள்கைகளை பேசி, புதிய புதிய யூடியூப் சேனல்களை உருவாக்கி, அதனால் ஆதரவு தேடி வலிமை பெற்று வளர்ந்த பின்பு நாம் தமிழ்ச்சி அண்ணன் சீமானுக்கும் கட்சிக்கும் எதிராக புறமுதலை குத்துகிற கயவர்கள் நிறைய பேர் யூடியூப் சேனலில் நாம் தமிழ்ச்சி உறவுகளால் வளர்ந்து ஆதரவு பெற்ற சில அயோக்கியர்கள் தொடர்ந்து கட்சிக்கு எதிராக பதிவு செய்கிறார்கள். அதில் எண்ணற்ற உறவுகள் இருக்கிறாங்க. உண்மையிலே அண்ணன் சீமான் அவர்களால், அவர் பேசக்கூடிய அரசியலால் எண்ணற்றவர்கள், ஏன் லட்சம் யூடியூப்போடு சொல்லலாம், ஆயிரக்கணக்கான யூடியூப்புகளை புதுசாக உருவாக்கி ட்ரோல் செய்வது, அரசியல் பேசுவது, போராட்டத்தை காண்பது, நேரலை செய்வது என்று அண்ணன் சீமானால் வளர்ந்த எண்ணற்ற யூடியூப்பு வைத்திருப்பவர்கள். ஆனால் இன்று அண்ணனுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை பதிவு செய்து, எதிரான கருத்துக்களை செயல்படுத்தி, சமூக வளத்தில் பேசக்கூடிய, யூடியூப் நடத்தக்கூடிய ஒவ்வொரு துரோகி அயோக்கியர்களும் அண்ணன் சீமான் அவர்களால், தமிழ் தேச அரசியல் உறவுகள் ஆதரவுகளால் நீங்கள் பெற்ற பிச்சைகள் இன்று நீங்கள் யூடியூப்பில் வளர்ந்திருப்பது, சமூகத்தில் அதிக ஆதரவாளர்களை பெற்றிருப்பது. ஆனால் துரோகம்தான், இதுவும் ஒரு மாதிரியான துரோகம். எண்ணற்ற துரோகத்தை தமிழர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுவும் தமிழனாக துரோகத்திற்பத்தான் எப்போதும் விதிவிலக்காக இருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்களையும் கட்சியும் விழித்து விடலாம். யூடியூப்பை வளர்ந்து ஆளாகி சீமான் அவர்களுக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக பேசி நீங்கள் வென்று விடலாம் என்பது முட்டாள்தனம். எதை வைத்து நீங்கள் வென்றீர்களோ அதே ஆயுதத்தை வைத்து மீண்டும் பின்னோக்கி செல்வீர்கள். தமிழர்கள், குறிப்பாக நாம் தமிழ்ச்சி உறவுகள், பேரன்பு கொண்டு நேசிக்கிற ஒவ்வொரு ஊடகங்களும், ஆனால் சில காலங்களில் சில சூழ்நிலத்திற்காக, பணத்திற்காக அயோக்கியத்தனமான யூடியூப் சேனல்களை கட்சிக்கு எதிராக, சீமான் அவர்களுக்கு எதிராக, நாம் தமிழ்ச்சி போராளிகளுக்கு, உறவுகளுக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடிய அரசியல், தொடுக்கக்கூடிய விமர்சனம் செருப்புக்கு சமமாக நாங்கள் மதிக்கிறோம். உங்களுடைய விமர்சனம் எந்த ஒரு பின்னடைவுக்கும் கட்சிக்கோ உறவுகளுக்கோ ஆகப்போவதில்லை. எதனால் வளர்ந்தீர்களோ அதனால் மீண்டும் தாழ்ந்து போவீர்கள் தான் தவிர வேறு எந்த பின்னடைவோ கட்சிக்கோ அண்ணன் சீமானவர்களுக்கோ கிடைக்காது. அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் தமிழ்ச்சியால் ஒருபோதும் இந்த மண்ணில் பேராளுமையை வெற்றி பெறுவதை தடுக்கவும் முடியாது, ஒடுக்கவும் முடியாது. யூடியூப் நடத்துகிற சில துரோகிகள் கட்சியால், அண்ணன் சீமானவர்கள் பேச்சால் வளர்ந்து ஆளாகிய சில அயோக்கியர்களுக்கு இது சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். என்றும் அண்ணன் சீமான் வழியில் நாம் தமிழர்.